ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் ரைஸ் ஆகுது. என்னுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த அளவுக்கு ரைஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் ரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஏன் பையரால் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியல? எந்த டைமில் எடுத்தால் 0 to ஹீரோ கரெக்டாக ஒர்க் ஆகும், மல்டிபிள் ஆகும்? ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஒரு லைவ் அனாலிசிஸோடு பார்க்கலாம். முக்கியமாக தீட்டாவினுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, எந்தெந்த அவுட் ஆஃப் த மணியில் இந்த மணியில் எடுத்தால் எப்படி ஒர்க் ஆகும், தீட்டாவினுடைய வேல்யூ டைம் ஆஃப் எக்ஸ்பைரியில் எப்படி இருக்கும், இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தீட்டாங்கிறது டைம் டிகே. நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயருக்கு போடுறோம். ஸோ 12 மந்த், ஓகே, இந்த 12 மந்த் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நம்ம கொடுத்த அந்த ப்ரீமியம் வேல்யூ 14,000 15,000 அது எக்ஸ்பிரிடு 0 ஆகிடுது. அதுபோல் நம்ம ஆப்ஷன் வாங்குகிறோம்னா எக்ஸ்பிரி டேங்கிறது முடிஞ்சுது அப்படின்னா அது 0 அவுட் ஆஃப் தி மணியில் இருந்தது அப்படின்னாக்கா. ஸோ இது என்ன வேல்யூ ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வரும். டைம் வேல்யூ நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரீமியம் டைம் வேல்யூ. ஸோ இது எப்படி குறையுது, எப்படி டீகே ஆகுது? ஆப்ஷன் செல்லருக்கு இந்த டைம் டீகேனால தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ இது எப்படி டீகே ஆகுது, எந்த டேட்டில் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், எந்த டேட்டில் ஆப்ஷன் பையருக்கு கெயினாக இருக்கும், இது எல்லாமே இந்த ட்ரிக்ஸ், இது எல்லாமே இந்த க்ரீக்ஸை ஆப்ஷன் க்ரீக்ஸை தெளிவாக கற்றுக்கும் போது நம்மளால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ரைட், டைமை மெஷர் பண்ணுற மணல் குடு பார்த்துருப்பீங்க. இப்போ தான் டிஜிட்டல் மிஷின்ஸு, வாட்செல்லாம். முன்னாடிலாம் இந்த டைமில் ஒரு குடுவை மாதிரி இருக்கும், 8 மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக மணலை ரொப்பி வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஃபால் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ப்ரீமியம் மெல்ட் ஆகும், கரையும். லைக் இப்போ இது ஃபுல்லாக மணல் ரொப்பி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எப்படி இதுக்கு கரையும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே இதனுடைய அளவு குறையும். அப்புறம் இந்த சைடு வந்தது அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிரும். பிகாஸ் இது அப்படி குடுவை மாதிரி கீழே டேர்ன் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே ஃபால் ஆகிடும். இதே போல் தான் ஆப்ஷன் ப்ரீமியம் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்டில் மெதுவாக தான் டீகே ஆகும். அட் எக்ஸ்பிரி டே நோக்கி வர 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆப்ஷன் ப்ரீமியம் டீகே ஆகிட்டே இருக்கும். அப்போது நிஃப்டி மேலே ரைஸ் ஆனால் கூட எக்ஸ்பிரி டே தீட்டாவினுடைய எஃபெக்ட்னால அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வராது. ஏன்னா தீட்டா எஃபெக்ட் டீகே ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும், உங்கள் ப்ரீமியம் ரைஸ் ஆகும், ஆனால் திரும்பவும் மெல்ட் ஆகிடும். நிஃப்டி ரைஸ் ஆகும், உங்கள் ப்ரீமியமும் ரைஸ் ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நிஃப்டி அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. இதுதான் தீட்டாவினுடைய எஃபெக்ட்டுன்னு சொல்லுவோம். குறிப்பாக எக்ஸ்பிரி டே நியர்பையில் வரும்போதே இந்த தீட்டாவினுடைய எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர் தான் அதிகமாக கெயின் ஆவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எக்ஸ்பிரி டே 2 o'clockலாம் முடியும் போது லைக் இதனுடைய கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராஜுவலாக ஃப்ளாட்டாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்பிரி டே நோக்கி வர 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே ஃபால் ஆகிடும். இப்போ இதிலே இந்த மணி, அவுட் ஆஃப் தி மணி, அட் த மணிலலாம் எப்படி டீகே ஆகுது, அதனுடைய அந்த குறைய விகிதம் எப்படி இருக்கும்னா இது பாருங்கள். அதாவது நம்ம அட் த மணியில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பிரி டே நோக்கி வர 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக டீகே ஆகிடும். இதே நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி, இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், எந்த வித இதுவும் இல்லாமல் கிளியராக 45 டிகிரியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்க கோடு அவுட் ஆஃப் தி மணியில் நீங்கள் செல்லிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸோ அவுட் ஆஃப் தி மணியில் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க ஆல்வேஸ் அவுட் ஆஃப் தி மணியில் தான் எடுக்கணும். அப்போ தான் அதிகமாக டைம் டிகேயில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் இந்த மணியில் பாருங்கள், இந்த மணியில் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது டைம் டிகேனால். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த மணியில் கூட உங்களுக்கு டைம் டிகேயில் ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஆனால் இந்த மணியில் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ தீட்டாங்கிறது ஆப்ஷன் செல்லருடைய நண்பன் சொல்லுவோம். ஓகே, இந்த வேலை செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் தி மணியில் தான் எடுக்கணும். ரைட், இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணது பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணோம். இது எஸ்டர்டே வீடியோவில் நம்ம பார்த்தது தான். நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்,
மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நாளைக்கு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன்ஸான 43,600 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தோம். இதில் நாளைக்கு கூடிய ட்ரேடுக்கு பிகாஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு 10 o'clockலாமே ஆல்மோஸ்ட் தெரிய வர ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பிகாஸ் இன்றைக்கி வந்து லாஜிக்காக பாருங்கள், நிஃப்டி பிரேக் அவுட் ஆகுது, ஆனால் பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் டவுன் ஆகலை. இன்கேஸ் இது அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா சம்திங் அப்போ ஏதோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இன்கேஸ் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் படி இந்த டாப் டு டாப் இருக்கக்கூடிய இந்த லெவல் வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஓகே, நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10:45க்கு ஒரு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 43,485 இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 43,630. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக 43,631 தான் ஹை. மார்னிங் வந்து நான் சொல்லும் போது 2930 இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 113 வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. இவர் என்னோடய ஸ்டூடெண்ட்டு மிஸ்டர் இளவரசன், ரீசெண்டாக ஆன்லைனில் கிளாஸில் அட்டன் பண்ணவங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளில் வந்து 70,000 கேபிட்டல் அண்ட் டோட்டல் கெயின் 70,000 ஒரே நாளில் வந்து 100% வந்து எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ டுமாரோ ட்ரேடுக்கு நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் நம்ம பை எடுக்கலாம். அதாவது 43,400ங்கிறது ஒரு சப்போர்ட்டாகவும், அப்சைடில் வந்து 43,720ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ், வேவ் அனாலிசிஸ் படி நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷாக தான் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் வேவ் அனாலிசிஸில். வேவ் அனாலிசிஸ் படி இந்த ஆக்ஷன் வேவுக்கான ரியாக்ஷன் வந்து 43,450 இந்த ரீஜன் வரைக்கும் இருக்கும். அப்சைடு எக்ஸ்டென்ஷனுங்கிறது வந்து 43,770 ஆர் 43,800 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ குறிப்பாக செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PSU பேங்க்ஸ் வந்து பாருங்கள். பிகாஸ் இன்றைக்கி செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா செக்டாருமே 1%, 0.29, 0.5 இந்த மாதிரி தான் ரைஸ் ஆகிருக்கு. பட் PSU பேங்க் மட்டும் பாருங்கள் 3.81% வந்து ஒரு நல்ல கெயின் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, RBI வந்து SLRன்னு சொல்லுவோம், லிக்விடிட்டி ரிசர்வ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் பாண்டை வந்து காமிச்சிக்கலாம். 2020 24க்குள்ளே இருக்க அந்த மெச்சூரிட்டி ஆகாத வந்து பாண்டை வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவ் நியூஸு. ஸோ தட் வந்து பப்ளிக் செக்டார் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து எடுங்க. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் கூட, ப்ரைவேட் பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க் கூட ஒரு நல்ல பாசிட்டிவில் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகலை. நாளைக்கு இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியும் அனதர் ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. பாய்.